டீம் எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கேஸ் ஃபைல் இல்ல. இது 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணு. தடைவியல், அறிவியல், ஏன் மனுஷனோட பயம் எல்லாத்தோட எல்லையும் சோதிச்சு பார்த்த ஒரு வழக்கு. டயட்லோ கணவாய் சம்பவம். பிப்ரவரி 1959 கோலத் சியாகல் மலை, ரஷ்யாவோட பனிபடர்ந்த யூரல் மலைத்தொடர்ல இருக்கிற ஒரு இடம். மீட்பு குழுவினர் அங்க பார்த்த காட்சி இதுதான். பாதியா கிழிஞ்ச ஒரு கூடாரம், சுத்தி ஒரே பனி. உள்ள போய் பார்த்தா ஷூ, சூடான துணி, சாப்பாடுன்னு எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா ஒரு ஆளும் கூட இல்ல. கூடாரத்தை கண்டுபிடிச்ச மாணவர் ஷராவின் சொன்ன மாதிரி அது காலியா இருந்துச்சு. இங்க இருந்து தான் நம்மளோட விசாரணை தொடங்குது. சரி, இந்த கேஸ் ஃபைலை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த முகாம் பகுதியில என்னென்ன தடயங்கள் கிடைச்சதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட 9 பேரோட நிலையை அலசுவோம். மூணாவதா அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்ட பனிச்சரிவு கோட்பாடு. நாலாவதா சமீபத்துல வந்த சில அறிவியல் சான்றுகள். கடைசியா இன்னும் உயிரோடு இருக்கிற மத்த தியரிகளையும் பார்ப்போம். சரி வாங்க, முதல்ல அந்த கேம்ப் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லா மர்மமும் அங்கே தான் தொடங்குது. அங்கே கிடைச்ச தடயங்கள் ஒன்றுக்கொன்று முரணா இருந்துச்சு. இந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த 9 மலையேறுபவர்கள், வெளியில -30 கொல்ற குளிர். அப்படி ஒரு நிலைமையில எதுக்கு அவங்க தங்களோட கூடாரத்தை வெளியில இருந்து இல்ல, உள்ள இருந்து கத்தியால கிழிச்சிட்டு வெளியே ஓடணும்? அதுவும் அவங்களோட ஷூ, கிளவுஸ், சூடான கோட் எதையுமே எடுக்காம. அங்க எந்த சண்டை நடந்ததுக்கான அடையாளமும் இல்ல, வேற யாருமே வந்ததுக்கான தடையும் இல்ல. அவங்களோட 9 பேரோட கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் சிலர் வெறும் கால்ல இல்லைன்னா சாக்ஸோட காட்டுக்குள்ள போயிருக்கு. ஏதோ ஒண்ணு அவங்கள உள்ள இருக்கிறத விட வெளியே போறதுதான் சரின்னு நினைக்க வச்சிருக்கு. அது என்ன? கேம்ப் சைட்ல கிடைச்ச தடயங்களே நம்மள குழப்புதுன்னா, அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். இப்போ இந்த கேஸ் ஃபைலோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் மனதை கஷ்டப்படுத்துற பகுதிக்கு வந்திருக்கோம். அந்த 9 பேருக்கும் என்ன ஆச்சு? உடல்களை 2 தனித்தனி குழுக்களா கண்டுபிடிச்சாங்க. முதல்ல கிடைச்ச 5 உடல்களும் ஃபைன் மரத்துக்கு கீழேயும் கூடாரத்தை நோக்கிய வழியிலையும் இருந்துச்சு. அவங்களோட மரணத்துக்கு காரணம் அதிகப்படியான குளிர், அதாவது ஹைப்போதெர்மியா. ஆனா இந்த கேஸோட போக்கே மாத்தினது 2 மாசம் கழிச்சு ஆழமான பனிக்கடியில ஒரு பள்ளத்துல கிடைச்ச மத்த 4 பேரோட உடல்கள் தான். இங்கதான் இந்த கேஸே தலைகீழா மாறுது. முத குரூப்புக்கும் 2வது குரூப்புக்கும் மலையளவு வித்தியாசம். முத 5 பேர் குளிரால இறந்தாங்க. ஆனா அந்த பள்ளத்துல இருந்த 4 பேரோட நிலைமை வேற. அவங்களுக்குள்ள மிக மோசமான உள்காயங்கள். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வெளியில அதற்கான எந்த ஒரு காயத்தள்ளும்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, உயிரோட இருக்க போராடினதுக்கு அடையாளமா ஏற்கனவே இறந்து போனவங்களோட சில துணிகளை இவங்க எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் சாதாரணமானதில்ல. அப்போதைய மருத்துவ பரிசோதகர் டாக்டர் போரிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கிடைக்கிற சக்திக்கு இணையான ஒரு சக்தி தேவைன்னு சொன்னார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிச்சு இப்படி ஒரு காயத்தை உண்டு பண்ணவே முடியாது. அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்கள தாக்கி இருக்கு. அது என்ன?